ஐநா துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா சோழனோட ரிசப்ஷனுக்கு கார்த்திகாவும் கார்த்திகோடைய அம்மா கஸ்தூரி வந்திருக்காங்க. சேரன் ரெண்டு பேரையும் பாக்குறாரு. ரெண்டு பேருடைய முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல, ஒரு மாதிரியாவே இருக்காங்க. அப்பதான் சேரன் கார்த்திகாவை தனியா கூப்பிடுறாரு. என்னப்பா கார்த்திகா, என்னதான் பிரச்சனை? ஏதா இருந்தாலும் என்கிட்ட மாமா கிட்ட மனசு விட்டு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் கேட்க, கார்த்திகாவால எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. இல்ல மாமா, என்கிட்ட இப்பத்திக்கு எதுவும் கேட்காதீங்களே அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்ல, நீ சொல்லையிலே தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? தயவு செஞ்சு சொல்லு கார்த்திகா. கார்த்திகா, நான் பார்த்த கார்த்திகா இது நீ கிடையாது. எப்பயுமே முகத்துல ஒரு சந்தோஷம், துரு துருன்னு மாமா மாமான்னு சொல்லிட்டு எப்படி இருப்ப? கல்யாணத்துக்கு அப்புறமா நீ அப்படிதான் இருந்த. எங்க வீட்டுக்கு வந்துட்டு போகையில அப்புறம் நான் நிறைய இடத்துல குலசாமி கோயில கூட உன்னை அப்படி பார்த்திருக்கேனே. ஆனா நீ இப்ப அப்படி இல்லையேப்பா. என்னப்பா, என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லி இங்க சேரன் கேட்க, கார்த்திகா பார்த்தா உடஞ்சு அழுகவே ஆரம்பிச்சாங்க. கார்த்திகா கார்த்திகா என்னப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, இல்ல மாமா, எனக்கும் அவருக்கும் விவாகரத்தாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்ல, என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி இங்க சேரன் கேட்க, ஆமா மாமா, அவரை பத்தி அம்மா அப்பாவுக்கு சரியா நிறைய விஷயங்கள் தெரியாமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், தெரியாம இருந்திருக்கா? என்ன தெரியாம இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், அவர் துபாயில தானே மாமா வேலை பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கவும், ஆமாப்பா அப்படிதானே சொன்னீங்க. உங்க அப்பா கூட வேலை பார்க்குறவரு தெரிஞ்சவரு, நல்ல பையன், அதனாலதான் உங்க அப்பா அந்த பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு நிறைய கேள்விப்பட்டேனேப்பா. ஏன்பா, அவர்கிட்ட எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, ஆமா மாமா, அவருக்கு துபாயிலேயே ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆயிருக்கு. துபாயில கூட வேலை பார்க்குற பொண்ணு கூட கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருக்கு. இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பத்தாவதுக்கு கல்யாணம் ஆகி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. குழந்தை இல்லைன்னு சொல்லி அதை ஒரு காரணமா காட்டி வீட்டுல தினமும் என் மாமனாரும் மாமியாரும் அவரும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் மலடி, எனக்கு குழந்தை இல்லை, அது இது, எனக்கு குழந்தை பிறக்காது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி தினமும் சித்திரவதை பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் ஒரு கட்டத்துல இவருக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்கிற விஷயமே தெரிஞ்சிச்சு. இதை கேட்டு அவர்கிட்ட நான் ரொம்ப சண்டை போட்டேன். ஏன் இப்படி விஷயத்துல சொல்லலைன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அம்மா அப்பாவும் அங்கே வந்து பிரச்சனை பண்ணி ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மாமா. அவரே வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டேன். அப்புறம்தான் அம்மா அப்பா எல்லாரும் பேசி முடிவெடுத்து அவரை விவாகரத்து பண்ணலான்னு சொல்லி முடிவு ஆயிருச்சு. அதனாலதான் நான் அங்க இருந்து இங்க வந்துட்டேன். விவாகரத்துக்கும் கோர்ட்ல அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், சேரனுக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்கு. என்னப்பா இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், ஆமா மாமா, பத்தாவதுக்கு உங்களே என்னையும் சேர்த்து வச்சு தப்பா கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், சேரனுக்கு பயங்கரமான கோவம் வருது. என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், ஆமா மாமா, நம்ம எப்படி இருந்தோம், நான் உங்ககிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருந்த விஷயம்லாம் இங்க வந்து தெருக்குள்ளெல்லாம் விசாரிச்சிருந்திருக்காங்க. அப்ப யாரு என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அப்ப அதான் ஒரு பிரச்சனையும் போது நீ உன் மாமா கூட அப்படி இப்படின்னு தெரிஞ்சவ தானே, அவரு கூட படுக்காம இருந்திருப்பேன்னு சொல்லி என்னை பார்த்து கேட்டுட்டாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அழுகவும், என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி சேரன் அப்படியே பதற ஆரம்பிக்கிறாரு. அதான் மாமா, அம்மா முகம் அப்படி இருக்கு. நானும் ஆசைப்பட்டேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு விருப்பப்பட்டேன். அம்மாவும் அப்பா மாமா எல்லாரும் சேர்ந்து தடுத்து அவசரமா ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவரை பத்தி முழுசா தெரியாம நானும் அவருக்கு கழுத்தை நீட்டினேன். பாருங்க என் நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னு. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைய அவங்க சரின்னு சொல்லி இவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இப்ப நான் உங்க கூட சந்தோஷமா இருந்திருப்பேன் மாமா. நானும் உங்களை கல்யாணம் பண்ண முடியாம எனக்கு கிடைச்ச வாழ்க்கை நிரந்தரம் இல்லாம என் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சே மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பார்த்தா கதறி அழுகுறாங்க. என்னப்பா இவ்வளவு நடந்திருக்கு? நான் நினைச்சேன் உன்னைய பார்க்கையிலே ஏதோ பிரச்சனை என் மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. நான் வீட்டுக்கு போற விட்ட ஃபுல்லும் உன் முகம் மட்டும்தான் என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. சரி விடு கார்த்திகா, பார்த்துக்கலாம், விடு, அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கார்த்திகாவை சமாதானப்படுத்த அப்பதான் கஸ்தூரி வராங்க. கார்த்திகா அழுகிறது, சேரன் சமாதானப்படுத்துறது ரெண்டையும் பார்த்து கஸ்தூரி பாக்குறாங்க. சேரன் மட்டும் கார்த்திகா கழுத்துல தாலி கட்டி இருந்தானோ அவளுடைய வாழ்க்கை எப்படி நல்லா இருந்திருக்கும். இப்படி தங்கமான பையனை உனக்கு கட்டி வைக்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சேரனை நினைச்சு அழுகுறாங்க. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ அவனை கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம், நாங்க தடுத்தாம இருந்திருக்கலாம். நாங்க தாலி கட்டக்கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் சேரன் உன் கழுத்துல தாலி கட்டல். இப்படி பண்பாவும் மரியாதை தெரிஞ்சு நல்ல ஒழுக்கமான ஒரு பையனை
உன்னை கட்டி வைக்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி கார்த்திகாவை பார்த்து அழுக. அப்பதான் கஸ்தூரி வராங்க. சேரன் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, வாங்கத்த, கார்த்திகா எல்லாத்தையும் சொல்லுச்சு. என்னத்த இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், என்னப்பா சொல்ற, என்னன்னு வந்து சொல்ற, உனக்கு மட்டும் நான் அவளை கட்டி வச்சிருந்தேனா அவ இந்த மாதிரி அழுதுகிட்டு நின்றுப்பாளா? நல்ல சந்தோஷமா உன் கூட குடும்பம் நடத்தி இந்நேரம் குழந்தை குட்டின்னு சொல்லி எம்பிட்டு சந்தோஷமா இருந்திருப்பா. நாங்க தான்ப்பா முட்டாள்தனம் பண்ணிட்டோம். நாங்க தானப்பா உன்னைய தடுத்து நிறுத்தினதே. கல்யாணம் பண்ண போன ஒண்ணு தாலி கட்டக்கூடாதுன்னு சொல்லி உன் கை காலில் விழுந்து நானும் அவர் தானப்பா தடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி சேரன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நாங்க செஞ்சது பெரிய தப்புன்னு எங்களுக்கு இப்பதான்ப்பா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும், சரிங்கத்த விடுங்க, நடந்தது எதையும் மாத்த முடியாது, விடுங்கத்த, கார்த்திகா வாழ்க்கை இனிமேல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், இனிமேல் எப்படிப்பா நல்லா இருக்கும், விவாகரத்து வாங்கிட்டு வாளா வெட்டியா எங்க வீட்டுல இருக்க போறா, இனிமேல் அவளுக்கு அடுத்து இன்னும் ஒரு கல்யாணம்ன்றது நடக்குமா? அதுக்கு அவ ஒத்துக்குருவாளா இல்ல அடுத்து அமைய போற வாழ்க்கை தான் நிலைக்குமான்னு தெரியல எப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி சொல்ல, சரித்த விடுங்க, யாராவது பார்த்தா ஏதாவது நினைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்பதான் நடேசன் பாக்குறாரு. என்ன கஸ்தூரியும் கார்த்திகாவும் அழுகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நடேசன் தூரத்துல இருந்து பாக்குறாரு. கார்த்திகாவும் கஸ்தூரியும் போனதுக்கு அப்புறம் சேரன் வரவும், டே சேரா நில் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், என்னப்பா அப்படின்னு சொல்லி சேரன் கேக்குறாரு. ஆமா என்ன அங்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், என்னப்பா யாருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், இல்லையே கஸ்தூரி அங்க கண்ணை கசக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, கார்த்திகா முகத்துல எந்த சந்தோஷமும் இல்லையே, நானும் அவளுக வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், ஆத்தாளும் மகளும் குதி குதின்னு குதிப்பாளுக, அவ கஸ்தூரி என்கிட்ட வந்து ஏதாவது பேசுவா, வம்புழுத்து சண்டை போடுவான்ல நினைச்சேன், அவ இப்படி பம்மி போய் உட்கார ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, இல்லப்பா அது ஒன்றும் இல்லை, நீங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் சமாதானப்படுத்த, நீ இப்ப சொல்ல போறியா இல்லையாடா, எனக்கு அவன் முகத்தை பார்த்தா தெரியாது, என் கூட பறந்து வளர்ந்தவ, அவன் முகம் எந்த நேரத்துல எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சொல்லு உனக்கு தெரிஞ்சிருக்கு, அவளுக்கு உங்ககிட்ட ஏதோ சொல்லி இருக்காளுங்க, என்னடா சேரா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் சத்தம் போட்டு சேரனை கேட்க, அப்பதான் சேரன் கார்த்திகாவுக்கும் கார்த்திகா வீட்டுக்காருக்கும் விவாகரத்தாக போறது, ஏற்கனவே கார்த்திகா வீட்டுக்காருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே சேரன் சொல்லவோ நடேசனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இருந்தாலும் வெளியே காட்டிக்கிறாம, அவளுக்கு இது தேவைதான்டா, அவளுக்கு இது தேவைதான், அவ ஆத்தாக்காரி கஸ்தூரி கொஞ்ச நஞ்ச ஆட்டமா போட்டா உனக்கு மட்டும் அந்த கார்த்திகாவை கட்டி வச்சிருந்தா இந்நேரம் அவ வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், அவ தானடா வந்து தடுத்து நிறுத்தினது, அது எல்லாத்துக்குமே அவ அனுபவிச்சுதான் ஆகணும், அதுக்கு எல்லாமே ஆண்டவன் கொடுத்த தண்டனை தான், தாலி கட்ட போற கடைசி நேரத்துல வந்து உன் கை காலில் விழுந்து தாலி கட்டக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினவ அவதானே, அப்பா அவ மகளுக்கு இதெல்லாம் தேவைதான்டா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, அப்பதான் சேரன் கோபப்படுறாரு. அப்பா எந்த நேரத்துல எதை பேசிக்கிட்டு இருக்கீங்க, பாவம் அந்த பிள்ளை வாழ்க்கையை இழந்து போய் பரிதவிச்சு போய் நிக்குது, இப்ப போய் உங்க கோபத்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், அதானே உனக்கு அவளை ஒன்றும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஒரு பக்கம் உள்ள வருத்தம் இருந்தாலும் எந்த வருத்தத்தையும் சேரன்ட்ட காட்டிக்கிறாம வெளியில கோவப்படுற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காரு.